வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால வெளியான ஓ பேபி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய ஃபேமிலியை நமக்கு காட்டுறாங்க. இங்க பல ஏக்கர் இவங்களுக்கு தான் சொந்தமா இருக்கும். இதுல ஸ்டெல்லான்ற ஒரு பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதனால தான் எல்லாருமே இந்த இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. ஆனா அந்த ஸ்டெல்லாக்கு இதுல விருப்பமே கிடையாது போல. கொஞ்சம் சோகமா இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியுது. சர்ச்சில் ஃபாதர் ரெண்டு பேர்கிட்டயும் சம்மதமான்னு கேட்பாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி முதல்ல பையன் கிட்ட கேட்கிறாரு. அவரும் சம்மதம்னு சொல்லிடுறாரு. இப்ப ஸ்டெல்லா கிட்ட கேட்கும் போது ஸ்டெல்லா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காங்க. என்ன எதுவுமே சொல்லாம இருக்கா அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் சேர்ந்த மாதிரி ஸ்டெல்லாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டெல்லாவும் சம்மதம் அப்படின்ற மாதிரி கடைசியில சொல்லிடுறா. இப்ப அம்மா ரூம்ல வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அவ்வளவு லேட்டா சொன்ன, உன் அப்பா கோவப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் மேற்கொண்டு படிக்கணும்னு சொல்றேன், நீங்க தான் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஸ்டெல்லாவும் பேசிட்டு இருக்கா. இவ பேசிட்டு இருக்கும் போது சவுண்ட் கேட்டு அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன இன்னும் பேசிட்டு இருக்கீங்க, நான் தான் முடிவு எடுத்துட்டேன்ல, அதுதான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்டெல்லாக்கு பெருசா இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்றது தெரியுது. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணு கல்யாணம் தண்ணிக்கு பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. அப்பாவும் நல்லதுக்காக தான் பண்றாரு, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி பொண்ணோட மனசெல்லாம் மாத்திட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு மினின்னு ஒரு தங்கச்சி இருக்கா. இப்ப நைட் எல்லாருமே சேர்ந்த மாதிரி குடிச்சிட்டுலாம் இருக்காங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த இடத்துக்கு வந்து கலந்துக்கிறாங்க. இப்ப பாப்பி சாயன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு 90 வயசு. இவர் தான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருப்பாரு. பக்கத்துல பேபின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் மேனேஜர். இங்க ஆளினால் எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துப்பாரு. இந்த ஃபேமிலி முன்னாடி உட்கார கூட மாட்டாரு. அதே மாதிரி சரக்க கூட மறைஞ்சு தான் அடிக்கிறாரு. பேபி செய்ய வேண்டிய எடுபடி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாரு. அதனால படுக்கிறதுக்காக கிளம்புறாரு. இவர் பையன் பேரு பசீல் அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு சின்ன வீட்டுல தான் இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்க. அதே மாதிரி பசீல் பையனா இருப்பாரு. 11 மணிக்கு வேட்டையாட போலான்ற மாதிரி அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க சொல்லியிருப்பாங்க. அப்பா பையன் ரெண்டு பேருமே முழிச்சிடுறாங்க. கன்னை மறைச்சு வச்சிருப்பாரு. அந்த கன்னை எடுத்துக்கிறாரு. இப்ப அந்த கன்ல புல்லட்லாம் லோட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட மெம்பர்ஸ் இருப்பாங்க. நான் போக போக அவங்கள பத்தி எல்லாம் சொல்றேன். இப்ப ஜோமன் அப்படின்ற ஒரு நபரும் ஸ்டான்லி அப்படின்ற ஒரு நபரும் தான் இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பகுதிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஏதாவது மிருகம் மாட்டுச்சுன்னா வேட்டையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துல ஒரு காட்டு பண்ணியை இந்த மேனேஜர் கவனிக்கிறாரு. ஷூட் பண்ணலான்னு பார்த்தா பண்ணியை சரியா குறி வைக்க முடியல. இதை புரிஞ்சுக்கிட்ட பக்கத்துல இருக்க ஸ்டான்லின்ற ஒரு நபர் கட்டியை தூக்கி எரிஞ்சிடுறாரு. கட்டப்பட்டோன்னு அந்த பண்ணி வேகமா இவங்களை நோக்கி வருது. பக்கத்துல வரும்போது கரெக்டா மேனேஜரும் ஷூட் பண்ணிடுறாரு. ஷூட் பண்ணாலும் சரி, அது ஓடி வந்த வேகத்துல இவங்க மேல இடிச்சிருது. இவங்க காயப்பட்ட மாதிரி விழுந்துடுறாங்க. எதுக்கு கட்டையெல்லாம் தூக்கி போட்டீங்க அப்படின்ற மாதிரி மேனேஜர் கேட்கிறாரு. அது வரதுக்கு முன்னாடி நீ ஷூட் பண்ணிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஸ்டான்லியும் சொல்லிட்டாரு. கொஞ்ச நாள் இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமா காயப்பட்டிருக்கும். சின்ன காயத்தோட தப்பிச்சிடுறாங்க. பேபி மேனேஜர் வேலை பாக்குறாருன்னு சொன்ன பாத்தீங்களா, ஆட்களை வேலைக்கு அனுப்புறது, அவங்களுக்கு சம்பளம் போடுறதுன்னு எல்லா வேலையும் இவர் தான் பார்த்துப்பாரு. ஏன்னா பப்பி சாயன் இவரை மட்டும் தான் முழுசா நம்புவாரு. சொந்த பசங்களை கூட நம்ப மாட்டாரு. முதல்ல இந்த ஃபேமிலியை பத்தி சொல்லிடுறேன். பப்பி சாயன் தான் இந்த ஃபேமிலியோட ஹெட்டா இருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பையன் தான். அவரோட பேரு குட்டச்சன் அப்படின்றது. இந்த குட்டச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸ்டெல்லாவோட அப்பாவோ ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் பையனா இருப்பாரு. அவர் பேரு ஜோமோன் அப்படின்றது. ஜோமோனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பொண்ணுங்க இருப்பாங்க. அதே மாதிரி குட்டச்சனை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேரு மெரின் அப்படின்றது. மெரினோட ஹஸ்பண்ட் பேரு ஸ்டான்லி அப்படின்றது. இவங்க எல்லாம் தான் ஒரு குடும்பமா இருப்பாங்க. பப்பி சாயன் இருக்காரு பாத்தீங்களா, கணக்கு வழக்குல பையனை கூட நம்புவாரு. அதாவது குட்டச்சாயனை கூட நம்புவாரு. ஆனா பேர பசங்களை சுத்தமா நம்பவே மாட்டாரு. ஏன்னா யாருமே பொறுப்பே இல்லாம இருப்பாங்க. அதனால தான் மேனேஜரை வச்சு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாம் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு பெருசா பிடிக்க மாட்டேங்குது. கோவத்தை வர வைக்குது. ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போனோன்ற மாதிரி ஆசை இருக்கு. ஆனா மெரினோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் சொத்தை பிரிச்சு தராம இருக்காரு. அவர் எப்ப பிரிச்சு தரது, நம்ம எப்ப போறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஸ்டெல்லாவையும் மினியும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சுத்தி பார்க்கறதுக்காக நடக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் கூட இவங்க ரெண்டு பேருமே சாதாரணமா பேசுவாங்க போல. இவங்க மூணு பேருமே சேர்ந்து சுத்தி பார்க்கறத நமக்கு காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் கிராம்புன்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போய் விற்பாங்க பாத்தீங்களா, ஏழை மாதிரி விட்டு தான் விற்பாங்க. அதுல நீ பொய் கணக்கு காமிச்சு எனக்கு கொஞ்சம் காசு தா அப்படின்ற மாதிரி ஜோமோன் கேட்கிறாரு. இல்ல ஐயாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி பேபி பயப்படுறாரு. நான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாது, கண்டிப்பா எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரி ஜோமோனும் சொல்றாரு. இப்ப ரெண்டு பேருமே ஏலம் நடக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. வழியில தான் எதர்ச்சியா ஸ்டான்லியை மீட் பண்றாங்க. என்ன ஏலத்துக்கு போறீங்களான்னு கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேருமே ஆமான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஏலத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலையை சொல்லிட்டு இருக்காங்க. ஜோமோனோ கம்மி விலைக்கு போச்சுன்ற மாதிரி நீ பொய்யா கணக்கு கொடுத்துரு, நான் காசை வாங்கிட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டு வேகமா கிளம்பிடுறாரு. பேபிக்கு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல.
சரி எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப பப்பி சாயன் கிட்ட கணக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக வந்துடுறாரு. நம்ம சொன்ன மாதிரி சொல்றானா பாப்போம் அப்படின்ற மாதிரி ஜோமோனோ உட்காந்து கவனிக்கிறாரு. ஜோமோனோ மாட்டி விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் மேனேஜர் நினைக்கிறாரு. இவ்வளவு காசுக்கு தான் போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரொம்ப கம்மியா போயிருக்கே அப்படின்ற மாதிரிலாம் பப்பி சாயன் இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. குட்டச்சனுக்கு கார்டுல பெட்டிங் கேம் விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இவரோட சேஃப்டிக்காக எப்பவுமே மேனேஜரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துருவாரு. மேனேஜர் இதுக்கப்புறம் நான் ஹீரோனே சொல்றேன், ஹீரோ உட்காரணும்னா உட்காரலாம், ஆனா குட்டச்சன் முன்னாடி உட்காரக்கூடாதுன்றதுக்காக நின்னுகிட்டே தான் இருக்காரு. இப்ப விளையாடிட்டு இருக்கவங்க இருக்காங்கல்ல, பப்பி சாயனை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறாங்க. அப்பாவை கிண்டல் பண்றதுனால குட்டச்சனுக்கும் கோவம் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்க பேபிக்கும் பயங்கரமா கோவம் வருது. குட்டச்சன் இருக்கார்ல, இவங்களை கவனிச்சிட்டு வான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மேனேஜர் இங்க இருக்க எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த குடும்பத்துக்கு அவ்வளவு விசுவாசமா இருக்காருன்னு நமக்கு காட்டுறாங்க. இப்ப பசிலும் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல வேலை பார்க்க வந்த மைனான்ற ஒரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பசில நடுவுல கவனிச்சிட்டு இருக்கா. இவ கவனிச்சிட்டு இருக்கிறத மினி பாத்துறாங்க. அவ யாரு என்னன்ற மாதிரிலாம் ஒரு பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவ பேரு மைனா அப்படின்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். மைனா பசில பாக்குறது இவளுக்கு பெருசா பிடிக்க மாட்டேங்குது. இவளுக்கு பசில பிடிச்சிருக்கு போல, அதனால பசிலுக்கு பக்கத்துல வந்து பேசிட்டுலாம் இருக்கா. இவங்க வருஷம் வருஷம் ஒரு திருவிழாவை கொண்டாடுவாங்க. அந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்காக இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதுதான் மினி இருக்கா பாத்தீங்களா, மைனா கூட பசில் பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறா. அதை கவனிக்கும் போது இவளுக்கு லைட்டா கோவம் வருது. பசில் வா கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி உடனே கூப்பிட்டுறா. இதனால பசிலும் ஜீப்ல ஏறி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறது. விளைச்சல்லாம் நல்லபடியா நடக்கிறதுனால கடவுளுக்கு நன்றி சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷன் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. பெரியவங்க எல்லாம் ஃபங்க்ஷன்ல கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. அந்த சமயம் சின்ன பசங்க எல்லாம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. மினி இருக்கா பாத்தீங்களா, பசில் கூடயும் வேற ஒரு பையன் கூடயும் சுத்தி பார்க்கறதுக்காக கிளம்புறா. அப்படியே கட் பண்ணி நமக்கு நைட்டை காட்டுறாங்க. மதியானத்துல இருந்து பசில் வரவே இல்லையே, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஃபேமிலில யாருக்குமே விஷயம் தெரியல. கொஞ்ச நேரத்துல ஸ்டெல்லா இந்த இடத்துக்கு வரா. ஸ்டெல்லா கேஷுவலா இவங்க வீட்டுக்கு வருவா போல. மினி மதியானத்துல இருந்து வீட்டுக்கு வரல, பாத்தீங்களான்னு கேக்குறா. இவங்களும் பாக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பதான் பசிலும் மினியும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இவ்வளவு நேரம் எங்க போன அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டெல்லா கேக்குறாங்க. வீட்டுக்கு வான்ற மாதிரி கூட்டு போறாங்க. எங்கடா போயிட்டு வரேன்ற மாதிரி ஹீரோவும் பசில பார்த்து கேக்குறாரு. இல்ல சுத்தி பார்த்துட்டு வரோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சுத்தி பார்க்கறதுக்காக மினியை கூட்டு போவியா, பர்மிஷன் வாங்காம கூட்டியே போக கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே வேற ஒரு விஷயத்த பரபரப்பா பேசுறதுனால இவன் லேட்டா வந்ததை கண்டுக்க மாட்டாங்க. இன்னும் பப்பி சாயன் சொத்தெல்லாம் எழுதி வைக்காம இருக்காருல, யாருக்கு எவ்வளவு எழுதி வைப்பாரு அப்படின்ற மாதிரி தான் ஃபேமிலியா சேர்ந்து இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வீட்டுல பிரைவசி சுத்தமா இருக்காது. பசங்க எப்பவுமே இவருக்கு பக்கத்துலயே தான் இருப்பாங்க. இப்ப இவரோட அம்மா இருக்காங்கல்ல, வாங்க இன்னைக்கு ஏன் கூட படுங்கன்ற மாதிரி பசங்களை கூட்டு போயிடுறாங்க. இப்ப இவரும் இவரோட ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமாலாம் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, பசிலோ மினியோ லவ் பண்ணிட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு ஒய்ஃப் சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரிலாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு, நீ பையனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியே வையின்ற மாதிரி சொல்றாரு. மினி இருக்காங்கல்ல, வேற ஒரு பகுதியை சுத்தி பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசைப்பட்டிருப்பாங்க. பஸ்ல வர சொல்லியிருப்பாங்க. இவர் அதை பத்தி அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு. அப்படிலாம் ஒன்னும் சுத்தி பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். ஏன் எதுக்குன்னா கேட்காத, நான் சொன்னா சரின்னு கேட்டு பழகு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நம்ம பிளான் பண்ண மாதிரி சுத்தி பார்க்க போக போறோம்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்கிறா. இல்ல என்னால வர முடியாது, உன் கொள்ளு தாத்தா பர்மிஷன் கொடுக்காம எங்கேயும் போக கூடாதுன்னு என்னோட அப்பா சொல்லிட்டாரு, சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் ஏன் பர்மிஷன் தரணும், அதெல்லாம் முடியாது, கண்டிப்பா நீ வரன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதனால இவரும் வீட்டை நோக்கி நடக்கிறாரு. அப்பதான் மைனா இருக்காங்க பாத்தீங்களா, இவர்கிட்ட பேசுறதுக்காக வராங்க. மைனா வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சோன்னா மினி இருக்காங்கல்ல, வேக வேகமா இந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க. அதாவது மைனா பசில் கிட்ட பேசக்கூடாது, அதை எப்படியாவது தடுக்கணும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மரத்தை சுரண்டி பசங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ ஒண்ணு எடுத்துட்டு இருக்காங்க. அதை மெடிக்கல் யூஸ்க்காக பயன்படுத்துவாங்க போல. இப்ப எடுத்த பசங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அதே மாதிரி பசிலும் கொண்டு வராரு. ஆனா பசில் கொண்டு வந்தது அப்பா இருக்காரு பாத்தீங்களா, கையில இருந்து வாங்கிடுறாரு. இப்ப வேகமா பப்பி சாயன் கிட்ட எடுத்துட்டு வந்து தராரு. என்ன கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்ததா அப்பா இப்படி தந்துட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். இதை நினைச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்கான். அப்பா வீட்டுக்கு வந்தோன்னு எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறான். நம்ம நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான், அவங்களுக்கு தந்ததுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நீங்க வேலை பாக்குறீங்க, அதுக்கு சம்பளம் தராங்க, அவ்வளவுதான், மத்தபடி அவங்களுக்கு கீழெல்லாம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி பையன் பேசிட்டு இருக்கான். பையனுக்கு உடம்பும் கொஞ்சம் முடியாம இருக்கு. நீ ரெஸ்ட் எடு, தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவன் பேசுறதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுமோ அப்படின்ற மாதிரி லைட்டா இவருக்கு பயமும் வருது. இப்ப பசில வீட்டு திண்ணையில தான் உட்காந்து இருக்கான். அதை கவனிச்ச மினியும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற அப்பா ஷாக் ஆயிடுறாரு. அவனுக்கு ஜுரம் அடிக்குதுமா, கோவிடா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால நீ கொஞ்ச நேரம் பக்கத்துல எல்லாம் உட்காராத, நீ வீட்டுக்கு போமான்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. டீசென்ட்டா இவங்களை பிரிக்கிறாரு. எதுக்காக இந்த மாதிரி பேசி அனுப்பி வச்சுங்கன்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. நடக்கிற எதுவுமே எனக்கு சரியா படல, உன் பையன் கிட்ட பேசி இதெல்லாம் புரிய வைன்ற மாதிரி இவரும் ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. இப்ப நைட்டு நேரம் வீடியோ கால்ல அந்த பொண்ணு பசில் கிட்ட பேசுறா. இவளோட அத்தையும் இங்க இருந்து இவ பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன பசிலுக்கு கோவிடா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல நெகட்டிவ் தான் ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க.
இப்ப நைட்டு நேரம் இந்த பொண்ணு பஸ்ஸில் கூட பேசிட்டு இருக்கா. எதர்ச்சியா அந்த வழியா இந்த அத்தை வந்திருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிடுறாங்க. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அத்தை யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு நாள் இந்த பொண்ணு பஸ்ஸில் கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கா. எதர்ச்சியா அந்த வழியா ஹீரோ வராரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. லைட்டா இந்த இடத்துல இவருக்கு பயம்லாம் வர ஆரம்பிக்குது. இப்ப ஸ்டான்லியும் அவரோட ஒய்ஃப் மெரினோ சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. இப்ப இயற்கையான ஒரு பிளேஸ்ல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல ஒரு 10 ஏக்கர் மட்டும் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம 2 பேருமே சீக்கிரமா ஃபாரினுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவங்க இருக்காங்கல்ல, மினியும் பஸ்ஸிலும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பஸ்ஸிலும் மினியும் சேர்ந்த மாதிரி டிக்டாக் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப மெரின் இருக்காங்க பாத்தீங்களா, பப்பி சாயன் கிட்ட இந்த வீடியோவை காட்டுறாங்க. 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது குட்டச்சன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. பேபியை வர சொல்லு, பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல பேபி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. எப்பவுமே வாசல்ல வச்சுதான் பேசுவாரு. இப்ப பப்பி சைன் உள்ள வான கூப்பிடுறாரு. இவரும் தயங்கிக்கிட்டே உள்ள வந்துடுறாரு. உட்காருன்னு சொல்றாரு. இவருக்கு தான் உட்காந்து பழக்கம் இல்லைல்ல, தயங்கிட்டு இருக்காரு. உட்காருன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி பப்பி சைன் உட்கார வச்சிடுறாரு. அவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாரு. லவ்வா அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இது மட்டும் லவ்வா மாறுச்சுன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்றது உனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி உன்னோட பையனை படிப்புக்காக வெளியூருக்கு அனுப்பி வச்சிருன்னு சொல்றாரு. இந்த இடத்துல ஹீரோவும் சரின்னு ஏத்துக்கிறாரு. பையனுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, தங்கச்சி கூட விளையாடிட்டு இருக்காரு. அப்பா சோகமா வர்றாரு. என்னப்பாச்சு, ஏன் சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நீ மினியை லவ் பண்றியான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. லவ்வா அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். இப்ப அப்பா எதுவுமே சொல்லாம பையனை கட்டி பிடிச்சு ஃபீல் பண்றாரு. இப்ப மினி தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. கனவுல கூட பஸ்ஸில் தான் வரான். 2 பேருமே ரொமான்டிக்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இவ அந்த அளவுக்கு பஸ்ஸில லவ் பண்றா அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப தூக்கமே வராம தவிச்சிட்டு இருக்கா. ஸ்டெல்லாவை எழுப்பி விட்டுறா. இதுதான் லவ் ஃபீலிங் போல, நான் லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவ லவ் பண்ற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. எது பஸ்ஸிலா அப்படின்ற மாதிரி அக்காவும் லைட்டா ஷாக்க வராங்க. ஏன்னா வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இத பத்தி இவங்க பேசிட்டு இருக்கும் போது தான் ஸ்டான்லியும் வேட்டையெல்லாம் ஆடிட்டு வந்துடுறாரு. என்ன இன்னும் படுக்கிறதுக்கு வரலையான்னு கேக்குறாரு. நீங்க போங்க, நாங்க வரோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே சொல்லிடுறாங்க. ஹீரோ இருக்கார்ல, பையனை வெளியூருக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அது வரைக்கும் மினி கூட பேசாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கவனிக்கிறாரு. இவங்க எங்க போனாலும் சரி கவனிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. பையன் மினி கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கிறத கவனிச்சிடுறாரு. இவரை பார்த்தோன்னா பையன் காலை கட் பண்ணிடுறான். இவருக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா பையன் கிட்ட கோவத்தை காட்டாம பக்கத்துல இருக்க ஒரு நபரை மயிரன் கூப்பிடுறாரு. எதுக்காக மயிரன்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பதிலுக்கு கோவப்படுறாரு. இப்ப மயிரன் கூப்பிட்டதான் பிரச்சனையா, தள்ளி போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவரோட ஆட்கள் சுத்தி இங்கே தானே இருக்காங்க. அவங்க எல்லாருமே அருவாள் எடுக்கிறாங்க. இதனால ஹீரோவும் டக்குன்னு இவரோட சேஃப்டிக்காக அருவாள் எடுக்கிறாரு. இப்பதான் அங்க இருக்க எட்டு வந்துடுறாரு. எல்லாரும் அருவாளை கீழே போடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றாரு. ஒரு அருவாளை வச்சு இத்தனை பேரை வெட்டிடுவியா பேபி, எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, பையனை கூப்பிட்டு சீக்கிரமா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பையனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஏன்பா இந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு எனக்கு பயமா இருக்குடான்னு சொல்றாரு. என்ன பண்ணுவாங்கன்ற மாதிரி அந்த பையன் கேக்குறான். நீ அந்த பொண்ணை லவ் பண்ணல, ஆனா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்றா, இது வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு, உன்னை இடம் மாத்த சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த விஷயத்த அப்படியே அந்த பொண்ணு கிட்ட சொல்றான். நீ என்ன லவ் பண்றியா அப்படின்ற மாதிரியும் கேக்குறான். அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க. ஆமா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. என்னோட அப்பா சீக்கிரமா என்ன இங்க இருந்து அனுப்பி விட்டுருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பஸ்ஸில் சொல்றான். நீ கவலைப்படாத, அந்த மாதிரிலாம் நடக்காது, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இந்த விஷயத்தெல்லாம் இந்த பொண்ணு அக்கா கிட்ட சொல்றா. அதே மாதிரி தாத்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. தாத்தா பஸ்ஸிலும் நானும் லவ்லாம் பண்ணல, இதனால தான் அவனை ஊரை விட்டு அனுப்பிடாதீங்க, அவன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப பப்பி சாயனும் நான் பாத்துக்கிறேன், நீ போமான்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. எவனோ ஒருத்தனுக்காக என்கிட்ட பேசுறதுக்கு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி குட்டச்சன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்கிட்ட இந்த தகவல் என் பேத்தி வந்து சொல்றா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. நான் சாதாரணமா தான் மினி கிட்ட சொன்னேன், அவ பப்பி சாயன் கிட்ட சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பஸ்ஸில் சொல்றான். அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா, இப்ப அவர் பயங்கர கோவத்துல இருக்காரு, அடுத்து என்ன பண்ணுவாருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, பையனை வேலை விஷயமா தான் வெளியே கூட்டு வந்திருக்காரு. ஆனா பையன் என்ன சொல்றான்னா, நான் அவ கூட வெளியே போக போறேன்னு சொல்றான். இவ்வளவு சொல்லியே நீ திருந்த மாட்டியா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இல்லப்பா நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரி பையன் சொல்றான். சரி போடான்ற மாதிரி இவரும் கோவமா சொல்லிடுறாரு. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு இடத்துல வச்சு மினியை மீட் பண்ணிடுறான். ஏற்கனவே ஒரு இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோ மத்தவங்களை கவனிக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு. இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறதுல 2-3 பேர் சடனா இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவருக்கு சுத்தமா புரியல. இவரும் தடுத்து சண்டை போடுறாரு. அவங்க கொல்லலாம் ட்ரை பண்றாங்க. இவர் தற்காப்புக்காக அவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அதுல அவங்க 2 பேருமே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஸ்டான்லி கவனிக்கிறாரு. இப்ப வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமா கிளம்புறாரு.
இதெல்லாம் ஒருவேளை ஸ்டான்லி தான் பண்ணிருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப ஸ்டான்லியும் பப்பி சாயினை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஒர்க்கர் மூலியமா அவனை சாவடிச்சிடலாம் நினைச்சீங்களா? இப்ப ஒர்க்கர் 2 பேர் தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவனை சாவடிக்கிற பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன். எனக்கு பதிலுக்கு நீங்க 10 ஏக்கர் தந்தா போதும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பப்பி சாயனுக்கு 10 ஏக்கர் ஒரு விஷயமே கிடையாது. சரி, இதுக்கப்புறம் பண்ண வேண்டியதை பண்ணு அப்படின்ற மாதிரி ஸ்டான்லி கிட்ட சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணி இவங்க 2 பேரை காட்டுறாங்க. இப்பதான் சுத்தி முடிச்சுட்டு இவங்க 2 பேருமே வீடு வந்து சேர்றாங்க. ஹீரோ 2 பேரை கொலை பண்ணிட்டார்ல, அதனால வீட்டுக்கு போலீஸ்லாம் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஸ்டான்லியோட பிளானா தான் இருக்கும். அந்த 2 கொலையை வச்சே ஹீரோவோட லைஃபை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி வேண்டிய ஆட்கள் கிட்ட எல்லாம் இவர் பேசி வச்சிருக்காரு. நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டது சீக்கிரமாவே நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மெரின் கிட்ட ஸ்டான்லியும் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே காசு கிடைச்சிட்டா வெளிநாட்டுக்கு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. காலையில ஸ்டெல்லாவும் மினியும் சேர்ந்து பஸ்ல பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவனோட அப்பா ஒரு மாவோயிஸ்ட் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல வந்திருக்கு. இது எல்லாம் உன் கொள்ளு தாத்தாவோட பிளான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நான் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவங்களுக்கு எதிராக பேசுறேன் அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. இவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்போ ஒர்க்கர் மாதிரி இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ஒர்க்கர் கூட கலந்து கிளம்புறா. நைட்டு ஸ்டெல்லா மட்டும் தான் வீட்டுக்கு வரா. என்ன நீ மட்டும் வீட்டுக்கு வர, எங்க மினி அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா இருக்கா. இப்ப வீட்டை சேர்ந்த எல்லாருமே 2 பேரும் சேர்ந்து ஓடி போயிட்டாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்துலயும் தேடணும் அப்படின்ற மாதிரி பரபரப்பா தேடலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நைட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில வந்தோடனே எட்டை பார்த்து பேசணும்னு நினைக்கிறாங்க. இப்ப எட்டு வந்தோட முதல் ஆளா இவங்க பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. வீட்டுல நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் தப்பே பண்ணல, வேணும்ட்டே அவரை ஃப்ரேம் பண்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. போலீஸும் உட்காருங்கன்ற மாதிரி ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வைக்கிறாங்க. நாங்க ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. நீங்க வெளியெல்லாம் போக வேணாம், ஜூஸே வரும், உட்காருங்கன்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்க. இப்ப ஹீரோனும் குளிக்கிறதுக்காக பாத்ரூம் குள்ள வராங்க. பார்த்தா ஹீரோ அங்கதான் மறைஞ்சிருக்காரு. இப்போ ஒய்ஃபுக்கு நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. என்னங்க இப்படி எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி கேக்குறாங்க. எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோம் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டாரு. சரி பையன் எங்கன்னு கேக்குறாரு. இவங்களும் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த இடத்துக்கு குட்டச்சன் வராரு. குட்டச்சனை பாக்குற இவங்க 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. குட்டச்சன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் எல்லாம் படிச்சு பாக்குறாரு. பயங்கரமா டென்ஷன் வராரு. சரி இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட சொல்லிட்டாரு. சீனியரும் கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. உங்களை நம்பி தானே வந்தோம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கோவப்பட்டு இருக்கா. இப்ப குட்டச்சன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த பொண்ணை வேகமா வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வந்துடுறாரு. இந்த பொண்ணும் தாத்தா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறா. தெரியாம பண்ணிட்டேன் தாத்தா, அவனை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு கேக்குறா. இப்ப ஸ்டான்லியும் அந்த பையனை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி கன்னெல்லாம் ரெடி பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறது. இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, அப்பா ஒளிச்சு வைக்கிற இடத்துல கன்னை தேடி பாக்குறான். கன்னு மிஸ் ஆகுது. அப்பாதான் எடுத்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். நான் அப்பாவை தேடி போறேமா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். நைட்டு முழுக்க அப்பா எங்க இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்கான். இப்ப விடியவே செஞ்சிருது. ஸ்டான்லியே இவனை தேடி வந்துட்டு இருக்காருல. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையனை பாத்துறாரு. இந்த பையனை ஷூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா இந்த பையன் ஆட்டம் காமிச்சு வேகமா ஓடிட்டு இருக்கான். இவர் திரும்ப திரும்ப ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ஷூட் பண்ற சவுண்ட் எல்லாம் ஹீரோக்கு கேக்குது. பையனுக்கு ஏதோ ஆபத்து போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பையனை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. பையனை தேடிட்டு இருந்த ஸ்டான்லி இருக்காரு பாத்தீங்களா, ஒரு இடத்துல தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. இதான் கேப்ன்ற மாதிரி பையனும் பின்னாடி வந்து இவர் அட்டாக் பண்றான். 2 பேருமே இந்த இடத்துல மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டையில ஸ்டான்லியோட கன் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விழுந்துருது. ஸ்டான்லி ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையனை அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பையனை தரையில லாக் பண்ணிடுறாரு. பக்கத்துல ஒரு கல்லு மாட்டுது. அந்த கல்லை வச்சு அந்த பையனோட மண்டையிலேயே திரும்ப திரும்ப அடிக்கிறாரு. அவன் வீக்கான மாதிரி இருக்கான். சரி கண்ணை வச்சு அவனோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கீழே விழுந்த கன் எடுக்கிறாரு. இப்ப கண்ணை வச்சு ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ ஓடி வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இதனால ஸ்டான்லி பயந்து ஓடிடுறாரு. இப்ப வந்த ஹீரோவும் பையன் கீழே விழுந்திருக்கிறத பாக்குறாரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பா பையன் 2 பேரையும் சேர்த்து காலி பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸ்டான்லி குறி வச்சிட்டு இருக்கான். இதை 2 பேருமே கவனிக்க மாட்டாங்க. அவன் ஷூட் பண்ணும்போது கரெக்டா நாய் வந்து இவங்களை காப்பாத்திருது. புல்லட் பட்டு நாய் அந்த இடத்துல இறந்து போயிடும். அவன் ஷூட் பண்றான்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருது இல்ல, அதனால சுதாரிச்சு இந்த இடத்துல ஒலியெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அவன் கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு மரத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறான். அவர் வந்தா ஷூட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ரெடியா இருக்கான். நம்ம போனா ஷூட் பண்ணிடுவான்னு இவருக்கும் தெரியுது. வேணும்ட்டே எட்டி பார்த்து அவனை ஷூட் பண்ண வைக்கிறாரு. அவன் ஷூட் பண்ணும் போது இவர் சடனா ஒளிஞ்சுக்கிறாரு. அதனால புல்லட் வேஸ்ட் ஆயிருது. அவன் திரும்பி புல்லட்டை லோட் பண்ணோம்ல, அதுக்கு டைமே கொடுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. அவன் லோட் பண்றதுக்குள்ள இவரு வேகமா வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. அதனால கால்ல புல்லட் வாங்கின மாதிரி அவன் கீழே விழுந்துடுறான். இப்ப இவரும் இந்த இடத்துல வச்சு இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. வேணான்னு சொல்றான். அதை மீறியே இவர் பயங்கரமா இந்த இடத்துல அடிக்கிறாரு. ஏற்கனவே காயப்பட்ட மாதிரி பையன் இருந்தான் பாத்தீங்களா, பையனை வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி இவரும் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பையனை நினைச்சு பயங்கரமா கவலைப்படுறாங்க. இப்போ ஒரு வயசான பெரியவர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. பையனோட உயிரை காப்பாத்திடுறாரு. அதுக்கப்புறம் கட்டெல்லாம் அவனுக்கு போட்டு விட்டுட்டு இருக்காரு. அப்பதான் பாக்குறதுக்காக மினி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப மினியை பார்த்த மாதிரி இந்த பையனும் பேச ஆரம்பிக்கிறான். அதாவது எப்படி லவ் வந்துச்சுன்னே தெரியல, டக்குன்னு வந்துருச்சுன்ற மாதிரி மினி சொல்லியிருப்பாங்க.
நீ சொன்னது உண்மைதான், காதல் சட்டுன்னு வரும் போல, இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப ஸ்டெல்லாவும் பசிலுக்கு எதுவும் ஆகலன்ற மாதிரி அவளோட வீட்டுக்கு வந்து சொல்றா. இந்த விஷயத்தெல்லாம் மெரின் கேக்குறாங்க. பசிலுக்கு எதுவும் ஆகலன்னா என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பதட்டப்பட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. அவருக்கு எதுவுமே ஆகல, நான் அவரை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு கீ எடுத்துக்கிறாரு. கத்திய கீழே போடுன்ற மாதிரி ஹீரோ கிட்ட ஒரு நபர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக ஆட்களோட சுத்து போட்ட மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் சீக்கிரமா ஸ்டான்லியை கூட்டு வரேன், ஆனா நான் வரும்போது இவங்க எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸ்டான்லியை ஒரு இடத்துல மறைச்ச மாதிரி தான் வச்சிருப்பாரு. இப்ப ஸ்டான்லியை வண்டியில தூக்கி போட்டு திரும்பி வீடு வந்து சேர்ந்துடுறாரு. இன்னும் ஆட்கள் போகாம தான் இருக்காங்க. இவர் வந்தோன்னா வேகமா இவர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து அவங்க கூட சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல தனியால இவங்க எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. இப்ப இந்த ஃபேமிலியை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என் பையனை சாவடிக்க பாத்தீங்க, நான் உயிரா நினைச்சேன், என்னோட நாய் இறந்தே போயிருச்சு. இதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. கண்டிப்பா நான் இங்க இருந்து போக மாட்டேன். அதே மாதிரி உங்க பேத்திய நானே பொண்ணு கேட்டு வருவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. என்னடா சொன்ன அப்படின்ற மாதிரி குட்டச்சன் இருக்காரு பாத்தீங்களா, வேகமா வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கன் எடுத்துட்டு வந்து இவரை ஷூட் பண்ண பாக்குறாரு. அதுக்குள்ள ஹீரோவும் இங்க ஒரு கன் எடுத்துடுறாரு. அவரை ஷூட் பண்ற மாதிரி கன்னை பிடிச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேர் மாத்தி மாத்தி புடிச்சிட்டு இருக்கும் போது மினி இந்த இடத்துக்கு வந்துடுறா. தாத்தா நிறுத்த சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பப்பி சாயன் கிட்ட சொல்றா. பப்பி சாயனும் கண்ணை கீழே போடு அப்படின்ற மாதிரி அவரோட பையன் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப பையன் தான் பப்பி சாயனை ரூம்குள்ள கூட்டு வர்றாரு. பப்பி சாயன் இருக்காருல, அந்த இடத்த ஓபன் பண்ணு, உள்ள பத்திரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. பையனும் ஓபன் பண்ணி பத்திரத்தை எடுத்துடுறாரு. யாருக்கு சொத்து எவ்வளவு எழுதியிருக்கன்ற மாதிரி எல்லாருமே குழப்பத்துல இருந்தீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் எவ்வளவு சேரணுமோ அதை கரெக்டா நான் எழுதியிருக்கேன். இந்த சொத்தெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். அவன் கண்டிப்பா பொண்ணு கேட்டு இந்த வீட்டு வாசல மிதிக்கவே கூடாது. ஒண்ணு அவனை சாவடிங்க, அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணை சாவடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி மட்டும் நீங்க பண்ணலனா இந்த பேப்பரை கிழிச்சு போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க படுங்க அப்படின்ற மாதிரி குட்டச்சன் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துல பப்பி சாயனை படுக்க வச்சிடுறாரு. இப்ப குட்டச்சன் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப மினி படுத்துட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப மினியை தட்டிலாம் இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப ஜோமோனோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அப்ப இவர் வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. ஜோமோனோ என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவர் எதுவுமே சொல்லாம பையனை கட்டி பிடிச்சி இந்த இடத்துல அழுதுட்டுலாம் இருக்காரு. ஒருவேளை மினியை சாவடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில நமக்கு காட்டுறாங்க. ஜோமோன் இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுல ஒரு டெத்து, நீங்க எல்லாருமே வரணும்னு சொல்லிட்டாரு. இப்ப டெத்துக்காக அவங்களும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இறந்து போனது மினி கிடையாது, அந்த பப்பி சாயனா தான் இருப்பாரு. எதுக்காக நம்ம பேத்தியை சாவடிக்கணும், பேசாம இந்த அப்பாவை காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி குட்டச்சன் அப்பாவோட கதையை முடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பாடியை பார்க்க வந்த ஸ்டெல்லா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கல்யாணத்துல சுத்தமா எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்றாங்க. என் விருப்பப்படி தான் எதுனாலும் நடக்கணும், எனக்கு படிக்கணும்னு தான் ஆசை, நான் படிக்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. ஜோமனால எதுவுமே பேச முடியல, அமைதியா இந்த இடத்துல இருக்காரு. பசில உயிர் பொழச்சிட்டான். அதே மாதிரி ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு போக கூடாதுன்னு முடிவு எடுத்துடுறாரு. ஆனா இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.